ஹலோ மக்களே, வணக்கம். காலையிலே காஃபி போட்டாச்சு. அப்படியே காஃபி போட்டுட்டு அப்படியே சமையல் வேலையும் ஆரம்பிச்சாச்சு. எல்லோருக்கும் காலை வணக்கம். ஹலோ மக்களே, யூடியூப்னாலே எல்லோரும் பெண்களுக்குனாலுமே சில தடைகள் வரத்தான் செய்யும். அப்படி தான் எனக்கும் தடைகள் வந்தது. 2 நாளாக வீடியோ போடாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ என் ஹஸ்பண்டே வேண்டான்னு சொன்னாங்க. இப்போ அவங்களே வீடியோ இன்றைக்கி எடுத்து தந்தாங்க. இன்றைக்கி லாங் வீடியோ எடுத்திருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கடந்த 9 வருடங்களாக நானும் எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்து எனக்கு போர் அடிக்குது. என்னோடய பொழுதுபோக்குக்காகவும் சம்பளங்கும்போது யூடியூப்பில் சம்பளம் வருதுங்கும்போது யாரும் எதிர்பார்க்குறது தான். என்னோடய சின்ன முயற்சி தான். மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பாக நினைத்து மக்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சிறிய முயற்சி. என்ன செய்ய வேண்டும் என்கிற நிதானம், எதை செய்ய வேண்டும் என்கிற தெளிவு, எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனை, இவை இருந்தாலே நம் வாழ்வில் சீக்கிரம் ஜெயித்து விடலாம். இது நான் என் வாழ்க்கையில் என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், யூடியூப்பை பற்றியே நிறையாவே நான் யோசிச்சிருக்கேன். யூடியூப்பில் வீடியோ போட்டால் எனக்கும் என் வீட்டுக்காரங்களுக்கு ஒத்து போகாதா, இந்த மாதிரி நிறையா நான் யோசிச்சிருக்கேன். யோசிச்சு தான் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சம்மதம் கேட்டு தான் போட்டேன். பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, வைப்பாங்க, அந்த மாதிரி யோசிப்பாங்கள்ல. இப்போது எனக்காக அவங்க சம்மதம் சொல்லி இப்போ அவங்களே எனக்கு வீடியோ எடுத்து அவங்களும் எனக்கு இப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்களுக்கு கணவர் சப்போர்ட் பண்ணாலே போதுமே, இந்த உலகத்தையே ஜெயிச்சிடலாங்கிறது என்னோடது. அதான் எனக்கு ஒரு பலவீனமாக ஒரு 2 நாளாக இருந்தது. இப்போ அவங்க சம்மதிக்கவும் எனக்கு அது எவ்வளோ பெரிய பலமாக தெரியுது. எனக்கு அவ்வளோ ஒரு இதாக சந்தோஷமாக இப்போ உற்சாகமாக இருக்குது. மக்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் சில பேர் முன்னாடி ஜெயிக்கணும். சில பேர் முன்னாடின்னு இல்லை, என்னோட ஒரு பொழுதுபோக்கு மாதிரி எனக்கு இந்த வீடியோ இருக்குது. சரி, நம்மளால் இது முடியுது அப்படிங்கிற ஒரு சின்ன இது தான். என்னால் என்ன முடியும், என்னால் என்ன செய்ய முடியும், சமையலை தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்னு நானே நினச்சிட்டு இருந்தேன். இப்போ யூடியூப்பை பார்த்து தான் யூடியூப் ரன் பண்ண கற்றுக்கிட்டு இருக்கேன். நானும் கற்றுக்கிட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் ஓடுறேன். என்னால் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. நானும் ஜெயிப்பேங்கிற ஒரு சின்ன நப்பாசையில் தான் இருக்கேன். ஜெயிக்கணும், அவ்வளோதான். வேறு என்ன சொல்லன்னு எனக்கு தெரியலை. நானும் சம்பாதிக்கிறேன் அந்த மாதிரினா, நானும் சம்பாதிச்சேன் இதில் அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம்தான் தவிர வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. ஏன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியாது, ஒரு வேலைக்கு போக முடியாது, அந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செஞ்சுது. அதனால தான் இப்போ அந்த நிறைய தடைகளை தாண்டி தான் நானும் இப்போ இந்த யூடியூப்பை ரன் பண்ணுறேன். என்னோடய தடைகள் நீங்கி நல்லபடியாக நான் ஜெயிக்கவேன்னு நம்பிக்கை இருக்குது. என் கணவர் மட்டும் சப்போர்ட் பண்ணலைன்னா இன்றைக்கி என்னால் கண்டிப்பாக வீடியோ எடுத்திருக்க முடியாது. அவங்க சப்போர்ட் தான் இப்போ எனக்கு மிகப்பெரிய பலமாக இருக்குது. அதுக்காக இந்த கடவுளுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. என்னோடய ஹஸ்பண்டுக்கு 2வதாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி ஹஸ்பண்ட். மக்களே, உங்களுக்கும் நன்றி. நீங்கள் வீடியோ பார்க்குறதுனால மட்டும்தான் எனக்கு வியூஸ் அதிகமாக கிடைக்குது. உங்களால் மட்டும்தான் எல்லாமே சாத்தியமாகுது. மக்களே, ரொம்ப நன்றி. நான் எவ்வளோ விஷயத்தில் பயந்து ஆரம்பிக்கும்போது எல்லாருக்கும் ஒரு தயக்கம் இருக்கும். அதே தயக்கம்தான் எனக்கும் இருந்தது. இப்போ கொஞ்ச நாளாக அந்த தயக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வந்துட்டுருக்கேன். கடந்து வந்து ஜெயித்துட்டே இருக்கேன். விடாமுயற்சியோடு வெற்றி நடை போட ஆசை என் மக்களே. எனக்கு உங்களுடைய முழு சப்போர்ட் எனக்கு வேணும். உங்களுடைய சப்போர்ட்டால் மட்டும்தான் நான் ஜெயிக்க முடியும். உங்களோட முயற்சி, உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. சின்னதாக ஒரு பாடல் முயற்சி. மீனம்மா
அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் உந்தன் ஞாபகமே. அம்மம்மா முதல் பார்வையிலே சொன்ன வார்த்தை எல்லாம் ஒரு காவியமே. சாரி மக்களே, அந்த பாட்டு எனக்கு ராகம் வரமாட்டேக்கி. அதற்கு பதில் இன்னொரு பாட்டு. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தெல்லானா. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தெல்லானா. அள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாது, பள்ளி கொள்ளவாடி அழகே. ஜாமத்தில் தருவேன் ஜாமத்தில் தருவேன் மாயா. சுல்தானே சுல்தானே சுல்தானே. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தெல்லானா. இந்த இளம் கிளி போல் சந்தையிலே எனக்கு இதுவரை சிக்கவில்லையே. என் அழகை ருசிக்க என் நெருப்பை அணைக்க டெல்லி எல்லாம் தேடி தேடி உன்னை கண்டேனே. பாலில் விழும் சீனி போல என்னை தந்தேனே. ஏதோ எனக்கு வந்த மாதிரி பாடியிருக்கேன் மக்களே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எனக்கு வேறு என்ன பண்ணன்னு தெரில, எனக்கு தெரிஞ்ச மாதிரி பாடியிருக்கேன். வா வா என் உயிரே, மீண்டும் ஒரு ஜனனம் கொடு. வாடா என் மகனே, அன்னேன பதவி கொடு. தாய்ப்பாசம் தாய்ப்பாலும் கொடுக்கவில்லையடா, என் மாரில் நீ தூங்க கிடைக்கவில்லையடா. பிறவி ஏலும் பிரியம் இனிமேல் வாழ. சித்திரை நீ செந்தமிழ் நீ, வார்த்தைகள் இல்லை அழைக்க. சூரியன் நீ விண்வெளி நீ, நான் தொலைத்த ரத்தினம் நீ. தாயாக மாறிடுவேன் உனக்காக, தவறிய நான் மண்டிட்டேன் ஏந்த. வா வா என் உயிரே, மீண்டும் ஒரு ஜனனம் கொடு. வாடா என் மகனே, அன்னேன பதவி கொடு. சிறியவன்தான் சிறியவன்தான் உலகின் பார்வையிலே, பெரியவன்தான் பெரியவன்தான் உலகின் கண்களிலே. மெதுவாய் மெதுவாய் உன்னை நான் அணைக்க, உயிரும் உயிரும் ஒன்றாய் இணைக்க. ஓ சித்திரை நீ செந்தமிழ் நீ, வார்த்தைகள் இல்லை அழைக்க. சூரியன் நீ விண்வெளி நீ, கேளிக்கையில் ரத்தின